இந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்து இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்பா நான் ஒரு பிளேட் சமோசா கொடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா அவனை கல்யாணம் பண்ணி பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அவ அப்படி கேட்டது அவங்க அப்பா அவளை முறைச்சுக்கிட்டே கீழவான்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. இப்ப இந்த பொண்ணு கீழே போய் உட்காந்துருக்கா. அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப பொண்ணோட அப்பா நாங்க அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா வாங்க எதுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா, வீட்டு வேலை எல்லாம் தெரியுமான்னு சொல்லி பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மாப்பிள்ளையோட அம்மா என்னோட பையனுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, நூடுல்ஸ் கூட மைக்ரோவேவ்ல தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வெறும் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு என் பொண்ணு எப்படி வாழ்வா, அதனால பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு சிரிச்சிடுறா. அப்ப மாப்பிள்ளை சொல்றா, ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு. அதை கேட்ட பொண்ணோட அப்பா ஏன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்குள்ள நான் சமைக்க கத்துப்பேன்ல, நீங்க அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க பொண்ணு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்லவும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க.